ஹாய் மக்களே, வணக்கம். இது நம்ம டிவியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறை நாளை வழிபாடு. பொங்கல் அப்படின்னாலே அதிகாலையில் எழுந்திரிச்சு முதலாவதாக தலைவாசலை சுத்தம் செய்து தலைவாசலில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் பொங்கலினுடைய முதல் வழிபாட்டு முறை. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம டிவி. ஸோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மிக முக்கியமான விஷயம். ஸோ உலக தமிழர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை நம்மளுடைய இந்த தைப்பொங்கல். ஸோ இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லாருமே பாரம்பரியமாக அதிகாலையில் எழுந்திரிச்சு சூரிய பொங்கல் எல்லாருமே நேரத்தில் எழுந்திரிச்சு இருப்போம். ஸோ அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, ஸோ நிறைய பேர் கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிச்சு லேட்டாக கிளம்பக்கூடிய மக்கள், என்னை போன்ற ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான மிக முக்கியமான தகவல் தான். ஸோ என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த நாளில் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது. அதாவது இன்றைக்கி காலையில் நான் தொலைக்காட்சிகளில் ராசி பலன் நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது அதில் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த தை மாதம் அப்படிங்கிறது, தை மாத பிறப்பு அப்படிங்கிறது நண்பகல் 12 மணிக்கு தான் மாதமே பிறக்குது. ஸோ அதனால் நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு ராசி பலன் நிகழ்ச்சிகளில் ஜோதிடர்கள் சொன்ன தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது பார்த்திங்க அப்படின்னாக்க, இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது, தை மாதம் அப்படிங்கிறது இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு தான் தை மாதமே பிறப்பு வருது. ஸோ அதனால் மதியம் ஒரு 12 to 1 குருஹரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம், குளிகை நேரம், அந்த நேரத்தில் பொங்கல் வச்சோம்னா மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவார்ந்தவர்களினுடைய அறிவுறுத்தல் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வருஷம் பொங்கல் நம்ம எல்லாருக்குமே அன்டவுட்டப்லி ரொம்பவே சூப்பரான ஒரு சிறப்பான பொங்கல் அமைய போகுது. ஏன் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம், பொங்கல் வந்திருக்கிறதே நமக்கு இன்றைக்கி இந்த வீக்கினுடைய மிடில். ஸோ அதனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஹாலிடே தான், செம்ம செலிப்ரேஷன். இந்த பொங்கலில் எல்லாருமே நிறையா அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் நம்ம சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதில் பொங்கல் நிகழ்ச்சிகள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்ப்போம். ஸோ நிறைய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுது. ஸோ எந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாருமே போனாலுமே எல்லாருமே பாதுகாப்பாக போகணும், பத்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் சில பேருக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறையா திரைப்படங்களுக்கு போவோம். ஸோ தேட்டரில் போய் திரைப்படங்கள் பார்ப்போம். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வீட்டில் இருந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது அதில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பட்டிமன்றம். ஸோ பட்டிமன்றத்தை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, பட்டிமன்றத்தில் நிறைய நமக்கு தெரியாத புதிய தகவல்கள் எல்லாமே பட்டிமன்றத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருது. இன்றைக்கி நம்மளுடைய தை மாத பிறப்பு. ஸோ இந்த தை மாத பிறப்பு அன்றைக்கி நம்ம கொண்டாடக்கூடிய இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு விஷயம். உழவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நடைபெற இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே இந்த பொங்கலை சிறப்பாக சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியோடைய முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இன்றைக்கி நம்மளுடைய இந்த தை பொங்கல் எத்தனை மணிக்கு பொங்கல் பானை வச்சு நம்ம சூரிய பகவானை வழிபடுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதிகாலை நேரத்தில் சூரிய பொங்கல் வச்சவங்க அது ஒரு கேட்டகரி. ஸோ கொஞ்சம் தாமதமாக இருந்துச்சு மெதுவாக கிளம்பி வைக்கிறவங்களுக்காகவே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னாக்கா, இந்த தை மாதம் அப்படிங்கிறது இன்றைக்கி நண்பகல் 12 மணிக்கு தான் தை மாத பிறப்பே இருக்குது. ஸோ ஆகவே அந்த நேரமும் பார்த்திங்கன்னா குளிகை நேரம் குருஹரையில் வருது. ஸோ அதனால் மதியம் 12 to 1 அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நேரம். தை மாதமும் பிறக்குது, குளிகை நேரமும் வருது. அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த பொங்கல் பானை வைத்து பொங்கல் வைத்து வழிபட வேண்டிய மிகச்சிறந்த நேரமாக ஜோதிட வல்லுநர் கணிச்சு சொல்கிறாங்க. ஸோ அதில் நம்ம எல்லாருமே சூரிய பகவான் தான் இந்த தைப்பொங்கல் அப்படின்னாலே விழா நாயகன் சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நம்ம வழிபட வேண்டிய நேரம் தான் நான் சொன்னேன், 12 to 1. ஸோ அந்த 12 to 1 நம்ம எல்லாருக்குமே இந்த பொங்கல் அப்படின்னாலே பொங்கலுக்கான விழா நாயகன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை வணங்கி 12 to 1 குருஹரை குளிகை நேரத்தில் பொங்கல் வச்சு சூரிய பகவானை வணங்கி எல்லாரும் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோமாக. ஸோ இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நண்பர்களே, உறவினர்களே, மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களுடன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நிறைவு செய்கிறேன். ஸோ மீண்டும் மற்றொரு அரிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் மோகன். நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you, love you all.